மீதான ஜிஎஸ்டி வரி விலக்கும் கடந்து வந்த போராட்ட களமும் சிறப்பு கருத்தரங்கத்தின் தலைவர் ஐசியு சென்னை பகுதி 2 பொதுச்செயலாளர் தோழர் சர்வமங்கலம் அவர்களே, எல்ஐசி ஐசியு சென்னை கோட்டம் 2 தலைவர் அன்புக்குரிய தோழர் மனோகரன் அவர்களே, தென்மண்டல பொது இன்சூரன்ஸ் துறை சங்கத்தின் இணைச்செயலாளர் தோழர் கோபிநாத் அவர்களே, பொருளாளர் தோழர் ஜானகிராமன் அவர்களே, துணை பொருளாளர் தோழர் கிரண்குமார் அவர்களே, பலராமன் அவர்களே, எனக்கு முன்பு மிக சிறப்பாக இங்கு பேசி அமர்ந்திருக்கின்ற லிகா அமைப்பின் தென்மண்டல மாநில பொருளாளர் தோழர் தாமோதரன் அவர்களே, தோழர்களே, உண்மையிலேயே ஒரு சரியான நேரத்தில் இந்த கருத்தரங்கம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே சென்னை கோட்டம் 2 என்பது எப்போதும் துடிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அகில இந்தியா முழுவதும் மெட்ரோக்களில் பயணம் செய்யும் போது, மெட்ரோ என்றால் மெட்ரோ நகரங்களில் போகும்போது, மும்பைக்கு போயிருக்கின்றோம், கல்கத்தாவுக்கு போயிருக்கின்றோம், எல்லா மெட்ரோ நகரங்களிலும் இருக்கின்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளை உற்று பார்க்கும் போது, அங்க வருகின்ற செய்திகளை கேட்கும் போது, எனக்கு தெரிந்தவரை இருக்கின்ற மெட்ரோ நகரங்களில் செயல்படுகின்ற கோட்டங்களிலே மிக சிறப்பாக செயல்படுகின்ற கோட்டமாக ஐசியு சென்னை கோட்டம் 2 இருக்கிறது. இது ஏதோ இந்த மேடையில் நின்றிருப்பதற்காக சொல்லவில்லை. இங்கு கோட்ட மாநாடு நடைபெற்றது. கோட்ட மாநாட்டிற்கு முன்பாக நடத்தப்பட்ட கருத்தரங்குகள், கோட்ட மாநாட்டுக்கு முன்பாக மக்களிடையே எடுத்துச் சென்ற பிரச்சாரங்கள், மாநாட்டுக்கு பின்பாக ஓய்வில்லாமல் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அடுத்தடுத்த போராட்டங்களையும் அடுத்தடுத்த கருத்தரங்களையும் நோக்கி போய்கொண்டிருக்கின்ற கோட்டம் சென்னை கோட்டம் 2. இப்படி ஏதாவது ஒரு கோட்டம் இந்தியா முழுவதும் இருக்கிறதா என்று நானும் யோசித்து பார்க்கின்றேன். செய்திகள் ஏதாவது வந்திருக்கிறதா என்று பார்க்கின்றேன். அப்படி எந்த செய்தியும் வராதனால்தான் இந்த காம்ப்ளிமெண்ட் என்பதை சென்னை கோட்டம் 2க்கு நான் கொடுக்கின்றேன். இந்த கருத்தரங்கத்தில் உள்ள மனோகர் தான் தலைப்பு வச்சிருப்பார் நினைக்கிறேன். இந்த போராட்டத்தில் பொதுத்துறை போராட்டம், எதிர்ப்பு போராட்டத்தின் புதிய நம்பிக்கை என்று ஜிஎஸ்டி போராட்டம் நம்மளுடைய 2017 ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நம்முடைய போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே 1900 இன்சூரன்ஸ் தொழிற்சங்கம் சர்வீஸ் டாக்ஸ்க்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் நவீன தாராளமய கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு இன்டைரக்ட் டாக்ஸை உயர்த்துவது, மறைமுக வரிகளை உயர்த்துவது என்பது நியூ லிபரலிசத்தில் முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரடி வரி விதிப்பு என்பது கார்பரேட்டுகளுக்கு வலிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. நேரடி வரி விதிப்பு அல்லது மூலதனத்தின் மீது இருக்கின்ற வரி விதிப்பு, லாபத்தின் மீதான வரி விதிப்பு என்பது அது நியூ லிபரல் கொள்கைக்கு எதிரான கொள்கையாக பார்க்கப்படுகிறது. ஆகவே தான் நியூ லிபரல் நவீன தாராளமய கொள்கையை வலியுறுத்துபவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், சாமானிய மக்கள் மீதான இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரியை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள். சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற யூட்டிலிட்டிஸ், நீங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 25 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணி நம்ம வாங்கி குடிச்சிருக்க மாட்டோம். இடத்துல போனா பம்ப் அடிச்சு தண்ணி குடிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அநேகமாக எல்லா வீடுகளிலும் மினரல் வாட்டர் தான் நம்ம வாங்கி குடிக்கிற ஒரு ஏற்பாடு என்பது இருக்கிறது. அப்போ நீங்கள் பயன்படுத்துகின்ற எல்லா விஷயங்களுக்கும் இன்றைக்கு அரசுக்கு ஏதாவது ஒரு வரியை கொடுக்க வேண்டும், அல்லது செலவு செய்ய வேண்டும், கார்பரேட்டுகளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் நவீன தாராளமய கொள்கையின் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. அப்படி ஒரு அம்சத்தின் ஒரு அம்சமாகத்தான் சர்வீஸ் டாக்ஸ் கான்செப்ட் என்பது கொண்டு வரப்பட்டது. பல நாடுகளில், மேலை நாடுகளில் ஏற்கனவே கான்செப்ட் என்பது கொண்டு வரப்பட்டது. நவீன தாராளமய கொள்கைகள் எங்கெல்லாம் அமல்படுத்தப்பட்டதோ அங்கெல்லாம் இது கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் 1994 சர்வீஸ் டாக்ஸ் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தும் போது 3 சர்வீஸ்களுக்கு தான் அது கொண்டு வரப்பட்டது. நான் ஏன் அகில இந்திய இன்சூரன்ஸ் தொழிற்சங்கம் 1994 இருந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறேன் என்று சொன்னால், 1994 சர்வீஸ் டாக்ஸ் என்ற முதலில் மன்மோகன் சிங் கொண்டு வந்த போது 3 சர்வீஸ்க்கு தான் சர்வீஸ் டாக்ஸ் கொண்டு வந்தார். ஒன்னு டெலிகாம் சர்வீசஸ், அன்னைக்கு மொபைல் போன்லாம் கிடையாது. அன்னைக்கு வீட்டுல இருக்கின்ற நீங்க ஒரு லேண்ட்லைன் போனுக்கு பில் வரும்போது அதுல ஒரு 5% டாக்ஸ் என்பது கூட்டப்பட்டது. புரோக்கரேஜ் சர்வீசஸ்க்கு, ஒரு ஷேர் மார்க்கெட்ல போய் ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு புரோக்கர் இருப்பார், அவரு கொடுக்கின்ற சார்ஜஸ்க்கு ஒரு சர்வீஸ் டாக்ஸ் என்பது கொடுக்கப்பட்டது. ரெண்டுமே மிடில் கிளாஸ் பெரிய அளவுல பாதிக்கல. ரெண்டுமே மிடில் கிளாஸ் உடைய கை கெட்டாத தூரத்தில் அன்றைக்கு தொலைபேசி கூட இருந்தது, லேண்ட்லைன் வாங்குவது கூட இருந்தது. மூன்றாவதாக கொண்டு வந்தது ஜெனரல் இன்சூரன்ஸ் உடைய ப்ராடக்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா டெஸ்ட் பண்றாங்க. ஒரு எப்படி அடுத்த கட்டமாக எப்படி போவது என்பதற்கான முதல் டெஸ்ட் என்பது இன்சூரன்ஸிலும் துவங்குவது என்று சொல்லப்படுகிறது. ஜெனரல் இன்சூரன்ஸ் மீது கை வைக்கிறாங்க. 1994 ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு 5% சர்வீஸ் டாக்ஸ் என்பது விதிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இந்த போராட்டம் என்பது அகில இந்திய இன்சூரன்ஸ் தொழிற்சங்கம் 31 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. போராட்டத்தில் ஒரு கட்டம் வெற்றி என்பதை நாம் விட்டிருக்கின்றோம்.
தோழர் தாம கூட பேசும்போது சொன்னாங்க, அரசியல் ரீதியாக ஒரு தொழிற்சங்க இயக்கமால் ஒரு அரசியல் முடிவை எதிர்த்து, ஒரு கொள்கை முடிவை எதிர்த்து நிர்மலா சீதாராமன் பேசியதை கூட சொன்னார். பைனான்ஸ் மினிஸ்டர் பார்க்க போகும்போது, உன் வேலை சம்பளத்தை வாங்கிக்கோ, வேணா போனஸ் கேள்வி கொடுத்துறேன், நானு ஏதாவது முயற்சி பண்ணலாம், ஆனா நீ நேரடியாக கொள்கை சம்பந்தமான விஷயங்களில், அரசின் கொள்கை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தொழிற்சங்கத்திற்கு என்ன வேலை என்ற கேள்வியை தான் நிதியமைச்சர் நம்மை பார்த்து கேட்டார்கள். அப்ப அரசின் கொள்கை சம்பந்தமான விஷயங்களை, அதுவும் நவீன தாராளமய கொள்கை சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை, அதுவும் சர்வதேச மூலதனம் குளோபல் பைனான்ஸ் கேபிட்டல் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்த போராட்டத்தை ஒரு சின்ன தொழிற்சங்கம், அகில இந்திய தொழிற்சங்க சங்கம் நடத்துகிறது என்று சொன்னால் அது வெற்றி சாத்தியமா என்ற கேள்வியை தான் எல்லாரும் கேட்டார்கள். இந்த கருத்தரங்கத்திற்காக நான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட மினிட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். 56 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இல்ல 56 ஜிஎஸ்டி கவுன்சில் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களை நான் பேசுறேன். 56 ஜிஎஸ்டி கவுன்சிலும் படிக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் முதல் கூட்டத்திலிருந்து 55வது கூட்டம் வரை இன்சூரன்ஸ் மீதான வரி ஜிஎஸ்டி விலக்குக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தியோட பிரதிபலிப்பு, அது வெளியே நடத்துகின்ற போராட்டத்துடைய ரெஸ்பான்ஸ் என்பது ஜிஎஸ்டி கவுன்சில் பிரதிபலித்தது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கின்ற பல தொழிற்சங்கங்கள் எல்லாம் நான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பார்க்கும் போது பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு தொழிற்சங்கம், எந்த தொழிற்சங்கம் என்று நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட மினிட்ஸில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர் ரைஸ் பண்ண ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு தொழிற்சங்கம் என்ன கேட்டிருக்கு என்று சொன்னால், வங்கி ஊழியர்கள் கட்டுகின்ற இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கு, குரூப் இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கு மட்டும் நீங்கள் வரி விலக்கு, ஜிஎஸ்டி வரி விலக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கத்திற்கும் மற்ற தொழிற்சங்கத்திற்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் இதுதான். அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம் பிரச்சனையாக எடுத்து கையில் எடுத்து போராடுகின்றோம். அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் நிறுவன பாதுகாப்பு என்பதை நம்முடைய பிரச்சனையாக எடுத்து நாம் போராடுகின்றோம். எல்லா தொழிற்சங்கங்களும் உறுப்பினர்களுடைய பிரச்சனை மட்டும், அது மட்டும்தான் பிரதான பிரச்சனை என்று போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் அரசின் கொள்கை எதிர்த்த போராட்டத்தை நீங்க நடத்தாதீர்கள் என்று சொல்லும் போது 31 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக போராடி ஒரு வெற்றியை நாம் நின்றிருக்கிறோம் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே சாதாரண வெற்றி அல்ல. நாம் இயக்கம் நடத்தும் போது சர்வமங்களா இங்க பட்டியலிட்டார்கள் எத்தனை போராட்டங்களை நடத்தினோம் என்று. அத்தனை போராட்டம் நடத்தும் போது நம்மை பார்த்து சிரித்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அரசை எதிர்த்த போராட்டத்தை யாராவது வெற்றி பெற முடியுமா என்று கேட்டார்கள். அதுவும் பிஜேபி எதிர்த்த போராட்டத்தை வெற்றி பெற முடியுமா என்றெல்லாம் நம்மை பார்த்து கேட்டார்கள். ஆனால் தொடர்ச்சியாக நாம் இயங்கிக் கொண்டே இருந்தோம். இயங்கிக் கொண்டே இருக்கும் போதான ரிசல்ட் வரும் என்பதற்கான ஒரு சாட்சியாக இன்னைக்கு அகில இந்திய சங்கத்தின் வெற்றியை நாம் பார்க்கின்றோம். யாரை எதிர்த்த போராட்டம் என்று சொன்னால், சர்வதேச நீதி மூலதனத்தை உட்பட ஏராளமான இன்றைக்கு இருக்கின்ற அமைப்புகளை எதிர்த்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்பதை பார்க்கின்றோம். ஜிஎஸ்டி 2 அந்த அறிவிப்பு வெளிவந்த உடனே நேற்றைய தினம் கூட நிதியமைச்சர் மும்பையில் போய் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கின்றார். போன வாரம் சென்னையில் வந்து பேசியிருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். ஜிஎஸ்டி கவுன்சிலோட முடிவுகள் குறித்து பேசினார். நாங்கள் அறிவித்திருக்கின்ற பலன் என்பது 45,000 கோடி ரூபாய் சாதாரண மக்களிடம் டிஸ்போசபிள் இன்கம் என்பது வரும் என்று சொல்லியிருக்கின்றார். 45,000 கோடி வருவதனால் 2 லட்சம் கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வரும் என்று பேசியிருக்கின்றார். அதுவே மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும் இந்தியா என்றெல்லாம் பேசியிருக்கின்றார். நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை. ஆனால் என்ன பார்க்கிறோம் என்றால், 45,000 கோடி எஸ்டிமேட் என்பதை குறித்து ஏராளமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. நான் அதுக்குள்ள போகவில்லை. ஏனென்றால் பொருளாதார நிபுணர்கள் சொல்வது என்பது 32,000 கோடி பெனிஃபிட் ஜிஎஸ்டியில துண்டு விழும், அதான் பெனிஃபிட் என்று அவங்க சொல்லுகிறார்கள். இன்னும் சில ஆராய்ச்சி நிறுவனங்கள் எஸ்பிஐ உடைய ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வெறும் 3,700 கோடி தான் இதனுடைய பலன் என்பது போய் சேரும் என்று சொல்லியிருக்கின்றார். நான் அரசின் மதிப்பீடை கையில் எடுத்துக் கொள்கின்றேன். 45,000 கோடி என்பது அரசின் மதிப்பீடு. அந்த 45,000 கோடி அரசின் மதிப்பீடை நீங்கள் இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு வகுத்து பார்த்தால், 140 கோடி மக்களுக்கு வகுத்து பார்த்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய் வருகிறது என்று பார்க்க வேண்டும். 140 கோடியால் 45,000 வகுத்த பிறகு மீண்டும் 365,000 வகுத்தால் ஒரு ஆளுக்கு சராசரியாக 88 காசு லாபம் என்பது ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைப்பினால் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றோம். ஆனால் இது 88 பாலிசி ஆவரேஜ், 88 பைசா ஆவரேஜ் என்று சொன்னாலும் கூட அது எல்லாருக்குமாக வரப்போகிறதா என்று சொன்னால் இல்லை. அது யாருக்கு வரப்போகிறது என்றால் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இது லாபம் என்பது போய் சேரும். அப்போ அரசாங்கம் சொல்வது என்பது என்ன கேட்கிறார்கள் என்றால், நிதியமைச்சர் பார்த்து கேட்கிறார், கூட்டத்தை பார்த்து கேட்கின்றார், நான் குறைச்சிட்டேன் 45,000 கோடிக்கு,
டிஸ்போசபிள் இன்கம், சாதாரண மக்களிடம் இருந்து அவர்களுக்கான நிதி என்பது கூடுதலாக இருக்கும். அவர் கையில டிஸ்போசபிள் இன்கம் கூடுதலாக இருக்கும். செலவு செய்வதற்கான தொகை என்பது கூடுதலாக இருக்கும். அவர்கள் செலவு செய்வதற்கான தொகை கூடுதலாக இருக்கும் போது அவர்கள் சந்தைக்கு வரும்போது சந்தையிலே பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலீட்டாளர்களே, முதலாளிகளே, தயவு செய்து நீங்கள் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்கிறாங்க, இப்போவாது முதலீடு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால் கடந்த 2 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அரசாங்கம் 10 லட்சம் கோடி கேபெக்ஸ் என்று சொல்லுவாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லுவாங்க. 2 பட்ஜெட்ல அரசாங்கம் 10 லட்சம் கோடி அறிவிச்சது. 10 லட்சம் கோடி அரசில் ஒரு பெரும்பகுதி முதலீடுக்காக செலவும் செய்திருக்கிறது. ஆனால் என்னவென்று சொன்னால் எங்கே அரசு 1 ரூபாய் போட்டால் சர்வதேச அளவில் பொது நிதி இன்றைக்கு பொருளாதாரத்துல என்ன சூத்திரம் என்று சொன்னால் அரசு 1 ரூபாய் முதலீடு செய்தால் தனியார்கள் 3 ரூபாய் சில முதலீடு செய்வார்கள். ஏன்னா லாபம் வரப்போகுது. அரசு முதலீடு செய்கிறது என்று சொன்னால் நாமும் முதலீடு செய்வோம், கிராக்கி உயரும், அவை லாபம் வரும் என்று 3 ரூபாய் முதலீடு செய்வார்கள். 2 ஆண்டுகளாக 20 லட்சம் கோடி முதலீடுக்கான ப்ரொபோசல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஓரளவு முதலீடு செய்திருக்கிறது. ஆனால் முதலாளிகள் முதலீடு செய்ய மறுத்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் நிர்மலா சீதாராமன் இந்த 45,000 கோடி டிஸ்போசபிள் இன்கம் சொல்லும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் தயவு செய்து ஒரு 2 லட்சம் கோடிக்கான முதலீடு செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று சொல்றாங்க. இது நீ பண்ணலன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கூட்டத்துல பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஜிஎஸ்டி 2 வந்திருக்கின்ற ரிஃபார்ம்ஸில் வந்திருக்கின்ற விஷயங்கள் என்பது எப்படியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு 45,000 கோடி அப்படி என்று சொன்னால் அது ஜிடிபி ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.1% தான். அப்போ மல்டிபிளேயர் எஃபெக்ட் என்று சொன்னால் 2 டைம்ஸ் மல்டிபிளேயர் எஃபெக்ட் இருக்கும். அப்போ 90,000 கோடி வரை ஜிடிபி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதான் சொல்கிறார்கள். 90,000 கோடி ஜிடிபி வளர்ந்தால் எப்போ வளரும் என்று சொன்னால் இந்த 45,000 கோடி அரசுக்கான நட்டம் என்று சொல்கின்ற 45,000 கோடியை அரசு ஆஸ்டிரிட்டி மெஷர்ஸ் மூலமாக அரசு என்ன செய்யும்? இப்போ அரசுக்கு கஜானாவில் வருகின்ற 45,000 கோடி உள்ளே வரவில்லை. அப்ப அரசு என்ன செய்ய வேண்டும்? அரசு என்ன பண்ண வேண்டும் என்றால் 45,000 கோடிக்கான வேறு வகையில் நிதியை திரட்டுவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். வேறு வகையில் எப்படி செய்ய வேண்டும்? வெறும் முதலாளிகளிடம் இருந்து வரி வசூல் செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் அரசு என்ன செய்யும் என்று சொன்னால் கல்விக்கான நிதியை வெட்டும், சுகாதாரத்திற்கான நிதியை வெட்டும், ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதியை வெட்டும் என்று சொன்னால் அது வளர்ச்சியை ஏற்படுத்தாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே ஜிஎஸ்டி 2 முதலில் நிதியமைச்சர் சொன்னது தனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது மக்களுக்கு நாங்கள் இன்னைக்கு 2.0 தீபாவளி கிஃப்ட் தாமபுரம் சொன்னார் அழகா. நீங்க அது வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்யும் சொன்னீங்க. 2024 சர்வமங்களா குறிப்பிட்டார்கள். சுப்ரியா சூலே எழுந்து பேசும்போது பல எம்பிக்கள் எழுந்து பேசும்போது ரொம்ப கோபமா நிதியமைச்சர் எழுந்து நின்னாங்க பாராளுமன்றத்துல. என்னையா கேக்குறீங்க? உங்க நிதியமைச்சரை போய் கேளுங்க. அந்த சொன்னது நிதியமைச்சர் போய் கேளுங்க, உங்க நிதியமைச்சர் போய் கேளுங்க. ஸ்டேட்ல அவங்கதான் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்காங்க. அவங்க முடிவு பண்ண விஷயத்த என்னையா கேக்குறீங்க அப்படின்னா ஓட்டிங் பத்தி சொன்னாரு தாமு. வீட்டோ பவர் என்பது அல்ல, ஆனால் ஒட்டுமொத்தமாக 100 ஓட்டு என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு 33.3 ஓட்டு இருக்கு. 33.3% ஓட்டு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறது. மீதி 67% ஓட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, ஸ்டேட் பைனான்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒரு டெசிஷன் நீங்க எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 75% 3/4 மெஜாரிட்டி என்பது இருக்க வேண்டும் என்று இருக்கு. அப்ப 3/4 மெஜாரிட்டி எப்போ இருக்கும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்தினோட ஓட்டை வாங்கினா எல்லா ஸ்டேட்டும் ஒன்னா நின்னா கூட 67% ஓட்டு தான் வரும். ஒன்றிய அரசாங்கம் முடிவு செய்கின்ற விஷயங்கள் தான் முடிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போதுதான் நிதியமைச்சரை பார்த்து கேட்கும் போது நிதியமைச்சர் கோபமா பதில் சொன்னார், உங்களுடைய மாநில அமைச்சரை போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. மாநில அமைச்சர்களை கேட்க வேண்டும், அவர்கள் தான் கேட்க வேண்டும் என்று மிக கோபமாக பேசி ஜிஎஸ்டி கவுன்சில் தான் எல்லா அதிகாரமும் இருக்கு என்று சொன்ன பிறகு பிரதமர் எப்படி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேல தீபாவளிக்கான கிஃப்டை நாங்கள் அறிவிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஏன் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்ற கேள்வியும் நாம் பார்க்க வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கின்ற சர்வதேச அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு நாம் பார்க்கின்றோம். ஜிஎஸ்டிக்குள்ள கன்ஃபைன் ஆகுவது சரியா இருக்க முடியும் என்று நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் ஜிஎஸ்டி நமக்கு ஏராளமான சில டேர்ம்ஸ்க்கான புரிதல் என்பது தேவைப்படுகிறது. 3 விதமான ஜிஎஸ்டி அநேகமா எல்லாருக்கும் தெரியும். பேசும்போது கூட சொன்னார்கள் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் என்று சொன்னார்கள். ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 8 விதமான ஸ்லாப்ஸ் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதிலேயே 3 விதமான டாக்ஸ். ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி என்று சொல்வார்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி என்று சொல்வார்கள்,
இன்னொன்னு ஐஜிஎஸ்டி என்று சொல்வார்கள். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் நீங்கள் பொருட்களை விற்றா அதுக்கான ஜிஎஸ்டி யார் வாங்குவது, யாருக்கு பிரித்து கொடுப்பது என்பதுதான் ஐஜிஎஸ்டி என்பதை பார்க்கிறோம். அப்படி ஜிஎஸ்டிக்கான இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுக்கு அடுத்து என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஜிஎஸ்டியில அறிவிச்சிருக்கிற பொருட்களுக்குள்ள நான் போகல. 28ல இருந்து 18 போறதுனால எவ்வளவு, 18ல இருந்து 0 போறதுனால எவ்வளவு போல. ஆனா சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இன்னைக்கு முகவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு முகவர்கள் தான் எல்ஐசியோட பாலிசியை நேரடியாக மக்கள் கிட்ட சந்திச்சு விற்க போறாங்க. என்ன பிரச்சனை வருது என்றால், ஒரு டெர்மினாலஜி என்பது ஜிஎஸ்டியில கொடுத்திருக்க டெபினேஷன் என்பது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்று சொல்வார்கள், ஆர்சிஎம் என்று சொல்வார்கள். ஆர்சிஎம் என்று என்ன சொன்னால் என்றால், நான் போய் ஒரு செல்போன்ல போய் ஒரு கடையில போய் செல்போன் வாங்கினேன்னா இந்த செல்போனுக்கான டாக்ஸ் என்கிட்ட இருந்து பையர் கிட்ட இருந்து செல்லர் விற்கிறவர் வாங்கிடுவார். என்கிட்ட இருந்து இதுக்கான ஒரு 18% டாக்ஸ வாங்கி அவர் கவர்மெண்ட் கிட்ட கட்டுவார். பையர் கிட்ட இருந்து செல்லர் டாக்ஸ கலெக்ட் பண்ணி அவர் தான் கவர்மெண்ட் கிட்ட கட்டுவார். இதுதான் நடைமுறை, டாக்ஸ் வசூல் பண்ணுகின்ற நடைமுறை. ஆர்சிஎம் நடைமுறை என்பது எப்படி என்று சொன்னால், செல்லர் பையர் கிட்ட செல்லர் டாக்ஸ் பையர் கொடுக்க மாட்டார். டாக்ஸ் செல்லர் என்ன பண்ணா அவருக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு. பையரே டாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட கட்டுவார். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்று சொல்லுவாங்க. நான் இன்னும் புரியும்படியாக சொல்றேன். செல்போனை நான் போய் செல்லர் கிட்ட வாங்கினேன்னா, ஒரு செல்லர் ஒரு விற்கிறவர் கிட்ட வாங்கினேன்னா அவரு டாக்ஸ் எடுத்து வாங்கி அவர் கட்டுவார் கவர்மெண்ட் கிட்ட. ஆனால் ஆர்சிஎம்ல எப்படி என்று சொன்னால், நானே போய் டாக்ஸ் கட்டணும். போன் வாங்கிட்டு நானே போய் டாக்ஸ் கட்டணும். இது எங்க வரும் என்று சொன்னால், ஏஜென்சி கமிஷன்ல வரும். ஏஜென்சி கமிஷன் என்பது என்னவென்று சொன்னால், அது ஒரு சர்வீஸ். ஏஜென்சி ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. இப்ப என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க? அவங்க பாலிசி விற்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. நீங்க ஜிஎஸ்டிய மக்கள் கிட்ட இருந்து கமிஷன் வாங்குறது, நீங்க உங்க சர்வீஸ்க்கு வாங்குற ஜிஎஸ்டி வேற. இது ஏஜென்சி கொடுக்குற சர்வீஸ்க்கு யார் வாங்குறா? எல்ஐசி சர்வீஸ் வாங்குது, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வீஸ் வாங்குது. அப்ப எல்ஐசியும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், செல்லர் கிட்ட அந்த கமிஷன் கொடுத்தா, நான் தாமு கிட்ட அந்த கமிஷன் கொடுத்தேன், நான் டாக்ஸ் கொடுத்தேன்னா 18% தாமு வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு? அவர் பாக்கெட்ல போட்டு போயிடுவாரு. ஏன்னா எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்றது இல்ல. ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணதான் டாக்ஸ் கட்ட முடியும். இந்தியாவில் 1.5 கோடி ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண ஆட்கள் இருக்காங்க. அப்ப தாமு என்ன பண்ணுவாருன்னா, அவங்களாம் ஒரு நியூமரஸ் எக்கச்சக்கமான ஆட்கள் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி சர்வீஸ் வாங்குற ஆட்கள்லாம். அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஆர்சிஎம் என்கிற முறையில எல்ஐசி சர்வீஸை வாங்கிக்கிறது ஏஜென்சி கிட்ட இருந்து. அதுக்கான சர்வீஸ் டாக்ஸ் எல்ஐசியே நேரடியா போயிட்டு ஜிஎஸ்டி கவர்மெண்ட் கிட்ட கட்டிடும். இதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்று சொல்வார்கள். இது ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். இது ஏன் வருதுங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். இன்னொன்னு என்ன பார்க்கணும்னு சொன்னால், இன்னொரு டெபினேஷன்ஸ் என்பது நான் டாக்ஸபிள் சப்ளை என்று சொல்வார்கள். இது ஜிஎஸ்டி சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்பது நான் டாக்ஸபிள் சப்ளை என்று சொல்வார்கள். எது மேல டாக்ஸ் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதை நீங்க விற்கிறீங்களோ சப்ளை பண்றீங்களோ அது மீது தான் டாக்ஸ் போடுறாங்க. இப்போ நான் டாக்ஸபிள் சப்ளை என்று சொன்னால் 2-3 விஷயங்கள். சரக்கு வரி சொல்றோம், சரக்கு மற்றும் சேவை வரி. ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, நான் டாக்ஸபிள் சப்ளை எதுக்குன்னா, சரக்குக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற சரக்கு கிடையாது, ஆல்கஹால் கிடையாது, பெட்ரோலுக்கு கிடையாது. இதெல்லாம் நான் டாக்ஸபிள் சப்ளை, அதெல்லாம் தனியாக டாக்ஸ் என்பது போடப்படுகிறது. இன்னொன்னு எக்ஸம்ட் ஆர் நில் டாக்ஸ் என்று சொல்றாரு. இந்த எக்ஸம்ட் ஆர் நில் டாக்ஸ்ல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது ஜீரோ டாக்ஸ் கிடையாது. ரொம்ப எவ்வளவு பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சில்ல நம்ம உள்ள படிக்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தோண வந்துட்டு இருக்கு. எக்ஸம்ட் ஆர் நில் டாக்ஸ் என்று சொல்றாரு. இன்னைக்கு இன்சூரன்ஸ் அறிவிச்சிருக்கிறது நில் டாக்ஸ் இல்லையா? இது இந்த கேட்டகரி நம்ம ஒரு ஜீரோ டாக்ஸ்ல வரல. நம்ம எக்ஸம்ட் ஆர் நில் டாக்ஸ் என்று சொன்னால், அந்த எக்ஸம்ட் ஆர் நில் டாக்ஸ்ல டாக்ஸ் வசூல் செய்ய மாட்டார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் எடுக்க முடியாது என்று சொல்றாரு. ஐடிசி எடுக்க முடியாது என்று சொல்றாரு. இது ஐடிசினா என்னன்னு பின்னாடி பேசுவோம். ஜீரோ டாக்ஸ், ஜீரோ டாக்ஸ் சப்ளை என்று சொன்னால், அதுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போன்ற விஷயங்களுக்கு ஜீரோ. அதுல நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஒருவேளை நீங்க டாக்ஸ் கட்டிருந்தாலும் டாக்ஸ்க்கான கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்ன என்று சொன்னால், நீங்கள் ஒரு பிசினஸ் நடத்துறோம். எல்ஐசி ஒரு பிசினஸ் நம்ம நடத்துறோம். எல்ஐசி பிசினஸ்க்காக அது செலவுப்படுகின்ற தொகை, செலவு பண்ணுகின்ற ஏஜென்சிக்கான கொடுக்கின்ற கமிஷன்ல ஜிஎஸ்டி போடுறாங்க. அது எல்ஐசி தன்னுடைய சேவையில அதுக்கு முக்கியமான பங்காற்றுது. ஏஜென்சி மூலமா பிசினஸ் வசூல் பண்றாங்க. அப்ப அதுக்கு கட்டுகின்ற டாக்ஸுக்கு தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் என்று சொல்கிறாங்க. அதே போல எல்ஐசி ஒரு சாஃப்ட்வேர் பிசினஸ் வாங்குவாங்க, சாஃப்ட்வேர் போய் வாங்குவாங்க. இன்னைக்கு 22 நாளைக்கு அந்த டாக்ஸ் மாறுதுன்னா அதுக்கான சாஃப்ட்வேரை போய் காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு ஒரு சர்வீஸ் டாக்ஸ் கட்டணும். அது எல்ஐசி பே பண்ணிடும். பே பண்ணிட்டு அதுக்கான கிரெடிட் எல்ஐசி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, எதெல்லாம் பிசினஸ்க்காக நீங்க செலவிடுகிறீர்களோ அந்த செலவுக்கான டாக்ஸ் எவ்வளவு ஜிஎஸ்டி பே பண்ணிட்டீங்களோ
அதை நீங்கள் வாங்கிய ஜிஎஸ்டில இருந்து கழிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வாங்கிய ஜிஎஸ்டி என்ன? பப்ளிக் கிட்ட இருந்து பிரீமியத்துல ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்க, அது ஒரு 8000 கோடி வாங்கிருக்கீங்கன்னு எல்ஐசி பிசினஸ் வந்து ஃபிகர் என்பது 8000 கோடி. இது கவர்மெண்ட் கொடுத்த ஃபிகர், நான் சொல்றேன். 8000 கோடி கவர்மெண்ட் இண்டிவிஜுவல் பாலிசிஸ்ல வாங்கியிருக்காங்கன்னு பாக்குறோம். குரூப் பாலிசிஸ் வேற. இப்ப 8000 கோடி வாங்கினதுல இந்த இண்டிவிஜுவல் பாலிசிஸ்க்கான கமிஷன் கொடுத்தது, இதுக்கு சாஃப்ட்வேருக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்க்கான டாக்ஸ் கட்டுனது, இதுக்கான பேப்பர் வாங்கினது, இதுக்கான மத்த எல்லா செலவுகளுக்கான டாக்ஸ் இருக்குல்ல, இதை கழிச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் கொண்டு போய் கட்டினா போதும். வாங்கின மொத்த அமௌண்ட் எதுவுமே கட்டணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் என்பது. அப்போ அரசாங்கம் இன்னைக்கு கொண்டு வந்திருப்பது என்பது ஜிஎஸ்டி இல்ல, நமக்கு எல்ஐசில வந்திருப்பது என்பது, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல வந்திருப்பது என்பது, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் பாலிசிஸ்க்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. அது என்பது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லாமல் வந்திருக்கின்ற விஷயம் என்பதை பார்க்கின்றோம். அப்ப என்ன ஆகும்னா, தாமோக்கு கொடுக்கின்ற கமிஷனில் வாங்குகின்ற டாக்ஸை எல்ஐசி இனிமேல் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து கட்ட வேண்டியது இருக்கும். அப்ப எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கும் என்று சொன்னால், அரசாங்கத்தின் புள்ளி வரும்படியே 8000 கோடி போன வாட்டி வாங்கினதுல 2000 கோடி டாக்ஸ் கட்டணும் சொல்றாங்க. 5000 கோடி 6000 கோடி எக்ஸம்ஷன் வாங்கிட்டாங்க, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த 6000 கோடியை எல்ஐசி தன்னுடைய லாபத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுக்கு பதிலாக டாக்ஸாக கட்ட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். ரொம்ப அரசாங்கம் எல்லாம் அப்படி சாதாரணமா நம்ம ஏதோ இவர்கள்லாம் திடீர்னு மனசெல்லாம் திருந்தி நாட்டு மக்கள் மேல ரொம்ப ரொம்ப அக்கறையாக எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க என்பது அல்ல. இந்த போராட்டத்துல நம்ம கடுமையான போராட்டம். இந்த போராட்டத்துல எல்ஐசிக்கு சில சேதாரங்கள் வரும், கண்டிப்பாக. ப்ராஃபிட் என்பது குறையும், ஜெனரல் இன்சூரன்ஸோட ப்ராஃபிட் என்பது குறையும், அகில இன்சூரன்ஸ் சங்கத்துக்கு தெரியும் இதெல்லாம். ஆனாலும் கூட இந்த பாலிசி பெனிட்ரேஷன்ல ஒரு முக்கிய பங்காற்றுவது என்பது ஜிஎஸ்டி குறைப்பது என்பது அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை வலுவாக நாம் எடுத்து சென்றிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். 56 கூட்டம் நடந்திருக்கு ஜிஎஸ்டி கவுன்சில். பாரதிதாசன் தான் சொல்லுவான், ஒரு சுக்கா மிளகா சுதந்திரத்திலேயே கேட்டவுடன் அக்கா வந்து எடுத்து கொடுக்கன்னு சொல்லுவான். சுதந்திரம் என்பது சும்மா கேட்டவுடன் வந்தது இல்ல, அதுக்காக ஏராளமான போராட்டங்கள், தியாகங்கள், உயிர் பலிகள் எல்லாவற்றையும் செய்துதான் சுதந்திரம் என்பது கிடைச்சது. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கிய சுதந்திரம் என்பது பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்றாரு. வீட்டு அஞ்சரை பொட்டியில் இருக்கின்ற சுக்கோ மிளகோ சுதந்திரம் கிடையாது, நீ கேட்டவுடன் எடுத்து கொடுக்க, உன் அக்கா வந்து எடுத்து கொடுக்க, அது ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறோம் சொல்றாரு. இந்த போராட்டத்தில் இந்த ஜிஎஸ்டிக்கான போராட்டம் என்பது அகில இந்திய சுய சங்கத்தினுடைய வரலாற்றுல ரொம்ப அழகா இந்த சீக்வன்ஸா சர்வமங்கலர்களுக்கு பேசினாங்க. அவ்வளவு போராட்டங்களை நடத்திய பிறகுதான் இந்த எக்ஸம்ஷன்ஸ் என்பது வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் நான் அந்த எல்லா கவுன்சில் கூட்டத்துக்கும் தகவலும் சொல்ல, ஆனா அந்த கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற பின்னணி, கவுன்சில் கூட்டத்தில் அதை எப்படி பிரதிபலிச்சது என்பது மட்டும் நான் சொல்றேன். 9வது கவுன்சில் கூட்டம் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக நடைபெற்ற கூட்டம், 9th கவுன்சில் கூட்டம் 16/2017 நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல தான் முதல் முறையாக கருத்து கேட்பு என்பது கேட்கப்படுகிறது. ஜிஎஸ்டி உடைய ஜிப்சாவுடைய சேர்பர்சன் சீனிவாசன் வந்து கருத்து சொல்றாரு, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல நீங்க வந்து டாக்ஸ் வாங்கினா, சர்வீஸ் டாக்ஸ் வாங்கினா பாதிக்கப்படும், ஜெனரல் இன்சூரன்ஸ் உடைய பெனிட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, மக்கள் கிட்ட இன்னும் போகல, நீங்க டாக்ஸ் வாங்கினா ரொம்ப குறைச்சு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. எல்ஐசி சார்பாக கலந்து கொண்ட உஷா சங்வான் என்று சொல்லக்கூடிய எம்டி, சங்வான் சொல்லக்கூடிய எம்டி என்ன சொல்றாங்க என்று சொன்னா, நீங்க வாங்குறதுனா குறைச்சல் ஒரு 5% மட்டும் வாங்கிக்கீங்க, அதுக்கு மேல வாங்காதீங்க, வாங்கினீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு பைனான்ஸ் மினிஸ்டர் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அதுக்கு முன்பாகத்தான் அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் 2016 187 எம்பிக்களை சந்திச்சு மகஜரை கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்ம எல்லா எம்பிக்களும் சந்திச்சு கொடுத்தோம். எந்த போராட்டமான தமிழ்நாட்டில் 100% நம்ம இருப்போம்ல, அதை சந்திச்சு கொடுக்குறோம். 2016 இறுதியில கொடுக்குறோம். 2017 ஜனவரி மாசம் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு பைனான்ஸ் மினிஸ்டர் ஜிஎஸ்டி கவுன்சில் கலந்து கொள்ளும்போது சொல்கின்றார், ஏன் எல்ஐசிக்கு விலக்கு கொடுக்க கூடாது என்ற கேள்வியை வைக்கின்றார். தமிழ்நாடு பைனான்ஸ் மினிஸ்டருக்கு எல்ஐசிக்கு விலக்கு கொடுப்பது பத்திலாம் என்ன பெரிய புரிதல் இருக்க முடியும் ஏஐஎஸ் சொன்னதை தாண்டி. அப்ப அவர்கள் எதை உள்வாங்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய போராட்டம், நம்முடைய பிரச்சாரம், மக்களிடம் வந்து செய்திகள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு ஜிஎஸ்டி கவுன்சில போய் தமிழ்நாடு பைனான்ஸ் மினிஸ்டர் பேசுகின்றார். 13வது கவுன்சில் மீட்டிங் 31/3/2017 நடக்குது. அந்த 17 நடக்கும் போது 543 எம்பிக்களையும் அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் சந்திச்சிருக்கிறது. 543 எம்பிக்களையும் சந்திச்சிருக்கின்றோம். அதே காலகட்டத்தில் 240 ராஜ்யசபா எம்பிக்களையும் சந்திச்சு நம்ம கடிதம் கொடுத்திருக்கோம். அந்த கூட்டத்தில் தான் ஏராளமான விஷயங்களை இன்சூரன்ஸ் சம்பந்தமாக பேசியிருக்காங்க. எல்லா கவுன்சில் மெம்பர்ஸும் அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஒரு குறியை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பேசியிருக்கார்கள்,
எது எப்படி இன்சூரன்ஸ்க்கான தொகையை நீங்கள் நிர்ணயம் செய்வீர்கள்? டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் சொல்றாங்க. எப்படி வேல்யூ டிசைட் பண்ணுவீங்கிறாங்க. எது மேல டாக்ஸ் போடுவீங்க? இப்போ கிராஸ் பிரீமியத்துக்கு மேல டாக்ஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்டா, அப்போ அங்க முடிவு செய்யறாங்க, கவுன்சில் முடிவு செய்யறது. கிராஸ் பிரீமியம் கிடையாது, பிரீமியத்துக்கு மேல வசூல் கிடையாது. எல்ஐசினா பிரீமியம் மைனஸ் சேவிங்ஸ்க்கான என்ன தொகையோ அதை மைனஸ் பண்ணிட்டோம். வெறும் கிராஸ் பிரீமியம் மைனஸ் சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு தான் அந்த பிரீமியத்துக்கு மேல தான் டாக்ஸ் போடணும். ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறாங்க என்று சொன்னா, சிங்கிள் பிரீமியம் வாங்கினா என்ன பண்றது? அதுக்கு எப்படி போய் மொத்த பிரீமியம் ஒரு 20 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் டாக்ஸ் போட முடியுமா என்று சொன்னால், அதுல சிங்கிள் பிரீமியம் என்று சொன்னால் 10% மட்டும் நீங்கள் பிரீமியம் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன் மீது டாக்ஸ் போடுங்க என்று முடிவுபடுத்தாங்க. மற்ற எல்லா கேஸுக்கும் முதல் வருஷம் வாங்கின்ற பிரீமியத்துல 25% எடுத்துங்க, மற்ற பாலிசிஸ்க்கெல்லாம் மீதி 12%, சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல 12% எடுத்துங்க. வேல்யூ ரிஸ்க் பிரீமியம் என்று சொன்னால் முழுவதுமாக எடுத்து டாக்ஸ் போடுங்கன்னு சொல்றாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் என்று சொன்னால் முழுவதுமாக எடுத்து பேசுங்க என்று சொல்றாங்க. போராட்டம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள நடக்கிறது. அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் வெளியே நடத்துகிறது, உள்ளே ஜிஎஸ்டி கவுன்சிலில் நம்முடைய நிதியமைச்சர்கள் எல்லா நிதியமைச்சர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறார்கள். 14வது கவுன்சில் 13 நடக்குது. 14வது கவுன்சில் மீட்டிங் மறுபடியும் போராட்டம் நடக்குது. ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறான், மைக்ரோ இன்சூரன்ஸ் போட்ட எக்ஸம்ஷன் என்று சொல்கிறார்கள். 16வது கவுன்சில் மீட்டிங் ஒரு மாசம் கழிச்சு நடக்குது, மீண்டும் போராட்டம் நடக்குது. 100% எக்ஸப்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ற பாலிசிஸ்க்கு என்று அறிவிப்பு வருகிறது. 20வது கவுன்சில் மீட்டிங் ஒரு மாசம் கழிச்சு நடக்குது, கிராப் இன்சூரன்ஸ்க்கு எக்ஸம்ஷன் என்பது நடக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் நடத்திய போராட்டம் சர்வமங்களா குறிப்பிட்டது போல எம்பிக்களை பார்த்தது 45 லட்சம் பாலிசி ஹோல்டர்ஸ் கிட்ட கடிதம் வாங்கி நம்ம அனுப்பியிருக்கோம். ஒரு பக்கம் நம்முடைய போராட்டம் ரொம்ப எல்லா எம்பிக்களையும் மக்களை சந்திப்பது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளே ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரவில்லை என்றும் கூட போராட்டங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது, மாற்றங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். அடுத்ததாக 31வது கவுன்சில் மீட்டிங்ல மறுபடியும் பிரச்சனை வருகிறது. 22 டிசம்பர் 2018 அந்த மீட்டிங் நடக்கிறது, அந்த கூட்டம் நடக்கிறது. அங்க மறுபடியும் என்ன கேட்கிறார்கள் என்றால், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் பிரீமியம் எம்ப்ளாயிஸ் கொடுக்கின்ற ஹெல்த் இன்சூரன்ஸ், எல்ஐசி எம்ப்ளாயிஸ் பிரீமியம் கட்டியிருக்காங்க, ஜெனரல் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ் மெடிக்ளைம் பிரீமியம் கட்டியிருக்காங்க. குறைந்தபட்சம் அதுக்காக எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு கேட்டிருக்காங்கன்னா நம்ம கேட்கல, இது பேங்க்ல கேட்டிருக்காங்க. ஒருத்தர் பேங்க் கேட்ட உடனே அடுத்த ஒரு கவுன்சில் மெம்பர் கேட்டிருக்காரு. எல்ஐசி எம்ப்ளாயிஸ்க்கும் ஜிஎஸ்சி எம்ப்ளாயிஸ்க்கும் கூட இல்ல, எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும், எல்லா கார்பரேட் எம்ப்ளாயிஸும் அவர்களுடைய ஊழியர்களுக்காக பாலிசி எடுத்தார். அவருடைய ஊழியர்கள் பாலிசி எக்ஸம்ஷன், குரூப் பாலிசில எக்ஸம்ஷன் கொடுங்க, ஏன்னா ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்று சொல்லிட்டாங்க. அப்போதான் சொல்கிறார்கள், நீங்கள் பிசினஸுக்காக செய்யப்படுகின்ற விஷயத்துக்கு எக்ஸம்ஷன் கொடுப்போம், ஆனால் எம்ப்ளாயிஸ்க்காக இன்சூரன்ஸ் எடுப்பது, ஒரு வண்டி வாங்குவது, இல்ல ஒரு ரெண்ட் எடுப்பது, அதுக்கெல்லாம் நாங்க எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டோம் என்று அப்போதான் முடிவு பண்றாங்க. ரொம்ப அழுத்தமாக முடிவு பண்ணுகிறார்கள். தமிழ்நாடு பைனான்ஸ் மினிஸ்டர் அங்கேயும் கேட்கிறார், 18 நீங்கள் 0வாக குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டுருக்கார். அநேகமாக தமிழ்நாட்டில் நாம் நடத்திய பிரச்சாரம் என்பது ஜிஎஸ்டி கவுன்சில் 13-14 முறை இன்சூரன்ஸ் பத்தி பேசிருக்கிறது. 14 முறையும் தமிழ்நாடு மினிஸ்டர் டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கான டாக்ஸை குறைங்கள் என்று தொடர்ச்சியாக பேசியிருக்காங்க என்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு போராட்டம், நம்முடைய போராட்டம் எவ்வளவு தூரம் அவர்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு 32வது கூட்டத்தில் தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்க்கான, மோட்டார் இன்சூரன்ஸ்க்கான டாக்ஸை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது வருகிறது. 37வது கூட்டத்தில் மிக விரிவாக மறுபடியும் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு முடியாது என்று 37வது கூட்டத்தில் சொல்லி இதுக்கு பிறகு இந்த பிரச்சனையை பேசக்கூடாது என்று முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஆனாலும் கூட 39வது கவுன்சில் மீட்டிங்கில் மறுபடியும் தமிழ்நாடு பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்து மீண்டும் இவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார். 47வது கவுன்சில் கூட்டத்தில் தான் ஏராளமான பிரச்சனைகள் குறித்து ரொம்ப விரிவாக இன்சூரன்ஸ் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. இது 47வது கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற தேதி என்பது 28/6/2022. இந்த 28/6/2022 பாத்தீங்கன்னா, இந்த 3 ஆண்டுகளில் 2018 இருந்து 22 வரை பாத்தீங்கன்னா, அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் எம்பிக்களை சந்திப்பது, பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பது, கடிதம் கொடுப்பதை தாண்டி பைனான்ஸ் மினிஸ்டருக்கு நேரடியாக 4 கடிதங்களை விளக்கங்களோடு எல்லா டீடைல்ஸோடு நம்ம கொடுத்திருக்கின்றோம். நித்தி ஆயோகோட மெம்பர்ஸை பார்த்து அவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கின்றோம். ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர்ஸை பார்த்து கொடுத்திருக்கின்றோம். ஆகவே 37வது கவுன்சிலில் இது குறித்து பேச முடியாது என்று முடிவெடுத்த பிறகு 47வது கவுன்சிலில் மீண்டும் அந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது. எல்லா பிரச்சனைகள், எல்லா இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டும் பேசியிருக்கார்கள். பர்சனல் லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பாலிசி, ஷாப்கீப்பர்ஸ் பாலிசி என்று ஜெனரல் இன்சூரன்ஸ் கொடுக்கின்ற பாலிசியை பற்றி கேட்டிருக்கார்கள், முடியாது என்று சொல்லியிருக்கார்கள். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். ஆல் இந்தியா மோட்டார் ட்ரேட் கவுன்சில் அவங்க பேசியிருக்காங்க.
நீங்க 60% வெஹிக்கிள் இந்தியாவில் அன்இன்சூர்டு வெஹிக்கிள், இன்சூரன்ஸே போடாம போகுது. அவங்க எல்லாம் ஏன் போலன்னா பிரீமியத்தை தாண்டி 18% டாக்ஸ் கட்டணும். 1000 ரூபாய் பிரீமியம் 180 ரூபாய் டாக்ஸ் என்று சொன்னால் முடியாது என்று சொல்கிறார்கள். ஆகவே விலக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அந்த கவுன்சிலுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பேசியிருக்கிறார்கள். அப்ப அது குறித்து பேசப்பட்டிருக்கிறது, முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். மைக்ரோ ஜெனரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் குறித்து பேசப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். வீட்டுக்கான கேட்டிருக்கார்கள், முடியாது என்று சொல்லியிருக்கார்கள். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கேட்டிருக்கார்கள், முடியாது என்று சொல்லியிருக்கார்கள். PFRDA வாங்குகின்ற ஆனுட்டிக்காக கேட்டிருக்கார்கள், முடியாது என்று சொல்லியிருக்கார்கள். குரூப் மெடிக்ளைமுக்காக கேட்டிருக்கார்கள், முடியாது என்று சொல்லியிருக்கார்கள். பேங்க் ரிட்டையர்ஸ் கேட்டிருக்கார்கள், முடியாது என்று சொன்னார்கள். யாருக்குமே முடியாது என்று சொன்னவர்கள் எப்படி 54வது கவுன்சில் மீட்டிங்கில் ஓராண்டுகளுக்கு பிறகு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 9/9/2024 அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 2022, 23, 24 வரை இந்த அரசாங்கத்திற்கு GSTக்கான வரியை குறைக்க வேண்டும் என்ற எந்த அக்கறையும் கிடையாது. 2024 தேர்தலின் போது அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் எல்லா அரசியல் கட்சிகளும் சந்திச்சோம். தேர்தலுக்கு முன்னாடி சந்திச்சு அவர்கிட்ட என்ன கோரிக்கை வைத்தோம் என்று சொன்னால், தேர்தலில் நீங்கள் மேனிபெஸ்டோ வைக்கும் போது, தேர்தல் அறிக்கை வைக்கும் போது அதில் GSTக்கான வரி விலக்கு கொடுப்போம், இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கு வரியை நீங்க சேருங்கன்னு சொன்னோம். பல அரசியல் கட்சிகள் சேர்ந்தாங்க. தேர்தல் முடிந்த பிறகு எல்லா எம்பிக்களும் மீண்டும் சந்திச்சோம். ஜூன் ஜூலைல போய் சந்திச்சோம். அதனுடைய வெளிப்பாடுதான் பாராளுமன்றத்தில் எல்லா எம்பிக்களும் 0 ஹவர்ல இருந்து எல்லாருக்கும் டைம் கொடுத்தா எல்லாரும் ஒரே விஷயத்தை பேசுறாங்க, இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ், வரி விலக்கு ஏஐஏ என்று பேசுகிறாங்க. அதுதான் நிர்மலா சீதாராமன் கோவம். GST கவுன்சில்ல பேச வேண்டிய விஷயங்களை ஏன் நீங்க பேசுகிறீர்கள் சொல்றார்கள். ஜூலை ஆகஸ்ட்ல பேசுகிறார்கள். செப்டம்பர் மாசம் கவுன்சில் கூட்டம் அடைகிறது. அந்த கவுன்சில் கூட்டத்தில் மிக விரிவாக இது குறித்தெல்லாம் பேசப்படுகிறது. ஜூலை மாசம் பேசப்படுகிறது, செப்டம்பர் மாசம் பேசுகிறார்கள். அஜெண்டா நம்பர் 4C என்று சொல்கிறார்கள். அதில் வைக்கப்படுகின்ற விஷயம் என்பது 18% 5% GST LIC பிரீமியத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கும் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன். இரண்டாவது சஜஷன் என்பதை 18% 0 குறைக்கலாம் என்ற சஜஷன். 2 விவாதம் நடக்கிறது. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு 2 விவாதம் நடக்குது. அரசாங்கம் சொல்லுகின்ற காரணம் பாருங்க, நீங்க அதுவரை 2024 ஆகஸ்ட்ல மிக வீரமாக அந்த பாராளுமன்றத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய எதிர்ப்பு நாடு முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க, அரசாங்கம் சார்பில் என்ன சொல்றோம்னா 2047 இன்சூரன்ஸ் பாராளுமன்ற கோஷத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், ஆகவே நம்ம ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. கமிட்டி என்ன முடிவு செய்கிறது என்று சொன்னால், இதோட பைனான்சியல் இம்ப்ளிகேஷன்ஸ் உட்பட கணக்கு போட்டுட்டு நேரா கமிட்டி பேசுறாங்க. அந்த கமிட்டியோட கடைசியா முடிவு செய்கின்றவர்கள் பேசுகிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது DFS இப்படியான கோரிக்கை வைத்திருக்காங்க சொல்றாங்க. DFS இப்படியான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அடிப்படையான ஒரு பினான்சியல் நெசசிட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இன்சூரன்ஸுக்கான பெனிட்ரேஷன் வெறும் 3% தான் இருக்கிறது. ஆகவே இது உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த GST விலக்கு என்பது நாம் கொடுக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு யாரும் விரும்பி பாலிசி எடுக்குவதில்லை. அது இருக்கின்ற சேவிங்ஸ் போர்ஷனுக்காக தான் எடுக்கிறார்கள். அப்படி சொல்லும் போது 18% என்பது ஒரு லாக்லஸ்டர் என்று சொல்கிறார்கள். லாக்லஸ்டர் என்று சொன்னா லாக்கிங் இன் பிரில்லியன்ஸ் என்று தமிழ்ல இங்கிலீஷ்ல இன்னொரு மீனிங், அதாவது அறிவிழந்த செயல் என்று இந்த கமிட்டியோட குறிப்பிட சேர்த்துட்டாங்க. 18% டாக்ஸ் என்பதை கிட்டத்தட்ட 54 மீட்டிங் வரைக்கும் அறிவார்ந்த செயலாக தெரிந்த அரசுக்கு 54வது கூட்டத்தில் இது ஒரு அறிவிழந்த செயல் என்பது பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18% GST என்பதை வாங்குவது என்பது ஒரு அன்சர்டனிட்டிஸ் ஆஃப் லைஃப்ல டாக்ஸ் கொடுத்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லை என்று பேசுகிறார்கள். அப்பதான் என்ன முடிவு பண்ணுகிறார்கள் என்றால், ஏற்கனவே சொன்னது போல வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் என்பதை எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அது வெறும் சேவிங்ஸ்க்கு மட்டும் எக்ஸம்ஷன் அல்ல, ரிஸ்க்குக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று பேசுகிறார்கள். உடனடியாக ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கமிட்டியை போட்டு 1 மாதத்திற்குள் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2024 செப்டம்பர் மாசம் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கமிட்டி போட்டு 30 அக்டோபர் 2024 அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால் 30 அக்டோபர் 2024 அறிக்கை கொடுக்கப்படவில்லை. 3/6/2025 வரை அறிக்கை கொடுக்கவில்லை. ஒருவேளை அறிக்கையை கொடுக்காமல் மூடுவதற்கான முயற்சி கூட அரசாங்கம் செய்திருக்கலாம். அன்னைக்கு இருந்த நெருக்கடி, பாராளுமன்றத்தில் இருந்த நெருக்கடி, உடனடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலும் கூட இந்த அறிக்கையை கொடுக்காமல் இருப்பது கூட அரசாங்கம் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அரசாங்கம் 3/9/2002 அதாவது GST கவுன்சில் மீட்டும் நடப்பதற்கு முன்பாக அந்த அறிக்கையை வாங்கி அவசரமாக அறிவிச்சிருக்காங்க என்று பார்க்கின்றோம். ஏன் இந்த அவசரமாக அறிவிச்சிருக்காங்க என்று பார்க்கின்றோம். ஏன் அரசாங்கம் 2024 1 மாதத்துக்குள் அறிக்கை கொடுக்க வேண்டும் சொன்ன GOM குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்பது 8 மாதங்களுக்கு பிறகு கூட அறிக்கை கொடுக்காத போது ஏன் பேசாமல் இருந்தது என்ற
கேள்வியை நாம் கேட்கின்றோம். யாருக்காக 8 மாசம் காத்திருந்தார்கள் என்ற கேள்வியை தான் நாம் அரசை பார்த்து கேட்கின்றோம். என்ன காரணம் என்று சொன்னால், இங்கேதான் நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய போராட்டம் நம்ம தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றோம், மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட அரசுக்கு ஒரு வர்க்க நலன் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ நம்முடைய முயற்சிகள் மட்டுமல்ல, நம்முடைய முயற்சிகள் பிரதான பங்கு வகிக்கிறது. ஆனாலும் கூட அரசியல் சூழலையும் சேர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2025 ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரம்ப் சொல்லுகின்றார் 25.25 25+25 50% வரி என்பது நான் விதிப்பேன், 50% வரி விதிப்பேன் என்று சொல்கின்றார். பல விஷயங்களில் இந்தியா பாதிக்கப்படும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்தியா உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்பது நடைபெறுகிறது. நாம் ஏற்றுமதி செய்கின்றோம், இறக்குமதி செய்கின்றோம். அப்படி ஏற்றுமதி இறக்குமதியில் இந்தியாவுக்கு விழுகின்ற துண்டு என்பது 30 லட்சம் கோடி டெபிசிட் என்று சொல்வார்கள். துண்டு பற்றாக்குறை என்பது ஏற்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதி. நாம் ஏற்றுமதி செய்வது குறைவாக இருக்கிறது, இறக்குமதி செய்வது அதிகமாக இருக்கிறது. அப்ப துண்டு விழுகிறது, 30 லட்சம் கோடி துண்டு வருகிறது. ஆனால் இந்தியாவிற்கு வர்த்தகத்தில் சர்ப்ளஸ் எங்கே வருகிறது என்று சொன்னால், ட்ரேட் சர்ப்ளஸ் எங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல அமெரிக்காவோட வர்த்தகத்தில் மட்டும் தான் ட்ரேட் சர்ப்ளஸ் என்பது ஏற்படுகிறது. அங்க மட்டும் தான் இந்தியாவுக்கு 4 லட்சம் கோடி ட்ரேட் சர்ப்ளஸ் என்பது ஏற்படுகிறது. அப்ப அந்த 4 லட்சம் கோடி சர்ப்ளஸை ட்ரம்ப் 50% டாக்ஸ் வரி விதித்து நான் க்ளோஸ் பண்ணுவேன் என்று சொல்லும் போது, தன்னோட வர்த்தக நலனை ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை ஆகிறது. இன்னும் உள்ளுக்குள்ளே உள்நாட்டில் இருக்கின்ற ஏராளமான வேலை வாய்ப்புகளை இழக்க வேண்டிய ஏற்பாடு இழக்க வேண்டியது இருக்கும் என்பதை கணிக்கிறார்கள். இன்னைக்கு திருப்பூர்ல பேசும்போது சொன்னார்கள், 1.5 லட்சம் பேருக்கு ஏற்கனவே வேலை இழப்பதற்கான எல்லா சாத்தியங்களும் தெரிகிறது என்று சொன்னார்கள். ஆகஸ்ட் மாசம் அவசரமாக இருந்த எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்து விட்டார்கள். ஆகஸ்ட் 27 தான் டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வருது. அதனால எல்லா சரக்கையும் ஏற்றி அமைச்சிட்டாங்க. 27 செப்டம்பர் மாசம் மிகப்பெரிய அடி இருக்கும் என்று சொல்றாங்க. 1.5 லட்சம் பேருக்கு வேலை இழப்பு என்பது ஏற்படும். வைசாவிலும் ஆந்திர பிரதேசிலும் ஒடிசாவிலும் 15 லட்சம் மீனவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அங்கெல்லாம் இறால் மீன் தான், அந்த இதுதான் ரொம்ப எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. அங்க 15 லட்சம் மீனவர் குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்படி குஜராத்தில் வேலை செய்கின்ற அந்த டைமண்ட், அந்த கட் பண்ற ஆட்கள், பாலிஷ் பண்ற ஆட்கள் வேலை இழப்பு ஏற்படும் என்று சொல்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை? இவர்களுக்கெல்லாம் வேலை இழப்பு ஏற்படும் என்று சொன்னால், இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்கும், வேலையின்மை அதிகரிக்கும். ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளில் இந்த பிரச்சனைகளும் கூட சேரும் என்று நினைக்கிறார்கள். ஒரே விஷயத்தை செய்து மோடி இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்திருக்க முடியும். இந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ரஷ்யாவுடன் வாங்குகின்ற எண்ணெயை நிறுத்த வேண்டும். அது செய்திருந்தால் மோடி தப்பித்திருக்கலாம். ஆனால் ரஷ்யாவுடன் வாங்குகின்ற எண்ணெய் யாருக்காக வாங்கப்படுகிறது என்பது மோடிக்கு தெரியும். அது ஏதோ மக்களுக்கான எண்ணெய் கிடையாது, அது ஏதோ வாங்கி மக்களுக்காக விலை கம்மியாக இருக்கின்ற எண்ணெய் கிடையாது. விலை கம்மியாக ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆனால் இறக்குமதி செய்கின்ற எண்ணெயில் பெரும் பகுதியான எண்ணெய் அம்பானியும் நயாரா என்று சொல்லக்கூடிய இன்னொரு ரஷ்ய நிறுவனத்திடம் கொடுக்கப்படுகின்றது. இந்தியா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ரெஃபைனரி யூனிட் எங்க இருக்குது என்று சொன்னால் இந்தியாவில் தான் இருக்குது. அது அம்பானியோடதும் இருக்கிறது. அப்ப அம்பானி ஒரு நாளைக்கு 12 லட்சம் பேரல் எண்ணெய்க்கான சுத்திகரிப்பு செய்கிறார் என்று சொன்னால், அந்த 12 லட்சம் பேரல் ஏற்கனவே ரஷ்யாவில் வெறும் 6000 பேரல் தான் ரஷ்யாவில் இறக்குமதி பண்ணார். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு 12 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு இறக்குமதி செய்யும் போது, சுத்திகரிப்பு செய்யும் போது 6 லட்சம் பேரல் ரஷ்யாவில் இருந்து வெறும் $50 இறக்குமதி செய்து, சர்வதேச அளவில் $80 இருக்கும் போது வெறும் $50 இறக்குமதி செய்து, அது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பேரலுக்கு $15 அதிகமாக லாபம் வைத்து விற்கும் போது, அம்பானியின் நலனை விட சாதாரண மக்களின் நலன் மோடிக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ரஷ்யாவோடு வாங்குகின்ற எண்ணெயை நிறுத்துவது என்பதுதான் இந்த காலகட்டத்தில் அவர் செய்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். என்றால் இந்திய மக்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. ஆனால் அரசாங்கம் என்ன முடிவு செய்கிறது என்றால், 50% வாங்கினா கூட பரவாயில்ல, அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ரஷ்யாவோட எண்ணெய் நான் வாங்கிக் கொண்டே இருப்பேன். மக்கள் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஜிஎஸ்டி தீபாவளிக்கு அந்த கிஃப்ட் என்பதை அறிவிக்கின்றார். நம்முடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் நம்மை தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் நிறுத்திக்கிறோம் என்று பார்க்கின்றோம். என்றால் இன்சூரன்ஸ் டாக்ஸ் வரி விதிப்பு என்பது இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும்தான் நேரடியாக பாதிக்கப் போகிறது என்று சொல்லும் போது, ஒரு பேஸ்டோட விலையை குறைப்பது என்பது 140 கோடி மக்களும் பலன் பெறுகிறார்கள் என்று அரசாங்கம் விளம்பரம் செய்ய முடியும். ஆனால் இன்சூரன்ஸ் உடைய டாக்ஸ் குறைப்பு என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அவர்களுக்கு நெருக்கடி,
நாம் கொடுத்திருக்க அழுத்தம் என்பது ஜிஎஸ்டி கவுன்சிலில் வேற ஏதாவது வரியை குறைத்து விட்டு இன்சூரன்ஸை குறைக்கவில்லை என்று சொன்னால் அது அங்க இருக்கின்ற ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்று சொல்லும் போது அரசாங்கம் நம்முடைய வரி விதிப்பும் அறிவிச்சிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கின்ற இந்த காலகட்டம் என்பது ஒரு முக்கியமான சர்வதேச சூழலும் சேர்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பிரச்சனையை வெறும் ஒரு பார்வையில் மட்டும் பார்ப்பது என்பது அது நமக்கு எந்த விதத்திலும் பலனை எதிர்கால போராட்டத்தை நாம் வலியுறுத்துவதற்கு சரியா இருக்க முடியாது. இப்போது கூட அறிவிப்பு வந்திருக்கிறது. சு வெங்கடேசன் தான் மிக அழகாக ட்வீட் போட்டிருக்காரு. நீங்கள் சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று சுதந்திர தினத்தன்றைக்கு பிரதமர் பேசினார். சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என்று பிரதமர் அறிவித்து விட்டு 100% எம்பி இன்சூரன்ஸ்ல அனுமதிப்பது என்னையா சுதேசின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் எம்பி மதுரை எம்பி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுதான் பிரச்சனை. நாம் பார்க்க வேண்டிய விஷயங்களாக பார்க்கின்றோம். அரசு நம்ம டெலிட் பண்ணுது. சுதேசி மூவ்மெண்ட் என்பதை நாம் வரவேற்கின்றோம். சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது ஒரு சர்வதேச சூழல் என்பது இருந்து கொண்டு போய் நாம் பார்க்கின்றோம். ட்ரம்ப் இன்னைக்கு அவருடைய நாட்டுக்கு உள்ளே வருகின்ற பொருட்களுக்கான வரியை இன்னைக்கு ஏற்றிருக்கிறார். ஆனால் ட்ரம்ப் என்றைக்குமே தன் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போகின்ற மூலதனத்துக்கான கட்டுப்பாடு விதிக்கவில்லை. இன்றைக்கும் கூட நிதி மூலதனம் ஆதிக்கம் என்பதை ட்ரம்ப் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்பதை பார்க்கின்றோம். மிகப்பெரிய நெருக்கடி அமெரிக்காவில் இருக்கிறது, வேலையின்மை இருக்கிறது. சில பேர் கூட சொல்றார்கள் நிதி மூலதனம் நியோ லிபரலிசம் என்பது நவீன தாராளமயம் என்பது வேலையின்மையை அமெரிக்காவிலிருந்து 3ஆம் உலக நாடுகளுக்கு டிரான்ஸ்பர் செய்கிறது என்று சொல்கிறார்கள். அது ஒரு கூற்று, அவர்களுடைய கூற்றாக இருக்க முடியும். ஆனால் நவீன தாராளமய கொள்கை எப்படி பார்த்தது என்று சொன்னால் இன்னைக்கு குளோபல் பைனான்ஸ் கேபிட்டலோட எஜமானி அவர்களுடைய ஆதிக்கம் என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நவீன தாராளமய கொள்கை என்பது சப்சிடிக்கான டெபினிஷன்ஸ் என்பதை பார்க்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்கிறார்கள், ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீ உன் நாட்டை கொடுக்கின்ற விவசாயிகள் கொடுக்கின்ற மானியத்தை குறை என்று சொல்கின்றார். மானியம் அவர்களும் கொடுக்கிறார்கள். டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரடியாக பண பரிவர்த்தனை என்பது அங்க நடக்கிறது. பண டிரான்ஸ்பர் என்பது நடக்கிறது. அங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு 100%, 200% கூட டிரான்ஸ்பர் சப்சிடி என்பது நடக்கிறது. ஆனா இந்தியாவில் என்பது நேரடியாக கொடுப்பதை விட நாம் இடுபொருட்கள் வழியாக கொடுக்கின்றோம் அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்து வாங்கின்றோம். இதுதான் நம்ம மானியம் கொடுக்கின்ற வழி. ஏன்னா 12 கோடி விவசாயிகள் இருப்பதனால் நாம் இப்படியான ஒரு சிஸ்டம் என்பது வைத்திருக்கின்றோம். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால் அதை மாற்று என்று சொல்கிறார். அதுதான் நமக்கு சப்சிடியில் இருக்கின்ற பிரச்சனையாக பார்க்கின்றோம். மூணாவது இன்னைக்கு எக்ஸ்போர்ட் லெட் growth என்று சொல்கிறார்கள். ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி என்று பார்க்கின்றோம். இந்தியாவுக்கு ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தியை நோக்கி போகிறது என்று சொன்னால் சைனாவை காட்டுகிறார்கள். நீங்கள் பல நாடுகள் இப்படி முன்னேறுகிறது என்று சொல்கிறார்கள். சைனா உள்நாட்டு உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்திவிட்டு உள்நாட்டு சந்தையை விரிவுபடுத்தி விட்டு வெளிநாட்டு சந்தைக்கு தன்னோட பொருட்களை எடுத்து சொல்கிறார்கள். ஆனா இந்தியாவில் இன்றைக்கு உள்நாட்டு சந்தையை விரிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்தப்படாமல் இருக்கிறது. மக்களுடைய வேலை வாய்ப்புகளை உயர்த்தப்படாமல் இருக்கிறது. இப்படி எந்த முயற்சியும் செய்யாமல் சாமானிய மக்களுடைய பொருட்கைகளில் பணத்தை கொடுக்காமல் வாங்கும் சக்தியை உயர்த்தாமல் சந்தையை விரிவுபடுத்தாமல் நேரடியாக எக்ஸ்போர்ட் லெட் growth என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரி விதிப்பை அது ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை மக்களிடம் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்கின்றோம். அந்த மிகப்பெரிய நெருக்கடியை இன்றைக்கு உலக நாடுகள் மீது ஏகாதிபத்தியம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் நம் மீது திணிக்கும் போது நாம் இதுதான் தீர்வு என்ன இதுக்கு பயந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா சைனாவிலும் பிரேசிலும் 50% என்று சொன்னா நான் 75% டாக்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க. ஆனா இந்தியா இதுவரை வாயை திறக்கவில்லை. அதுதான் மிக துரதிருஷ்டவசமான விஷயமாக பார்க்கின்றோம். நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் அரசை பார்த்து உன்னுடைய பாதையை மாற்று என்று சொல்கின்றோம். நவீன தாராளமய கொள்கையில் இருந்து உன்னுடைய பாதையை மாற்றி மக்கள் நலனை நோக்கி நீ பாதையை திருப்பி விடுகிறோம். மக்கள்கிட்ட வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கான முயற்சிகளை செய்கின்றோம். அப்ப வரியை கொஞ்சம் கார்பரேட் வரிகளை உயர்த்தி என்று சொல்கின்றோம். வெல்த் டாக்ஸை போடு என்று சொல்கின்றோம். இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் என்று சொல்லுவோம். சொத்துக்கான ஒரு அம்பானியோட சொத்து முழுவதும், திருபாய் அம்பானியோட சொத்து முழுவதும் அனில் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் வந்துவிட்டது. எந்த விதமான டாக்ஸும் அரசுக்கு போகவில்லை. அனில் அம்பானியோட சொத்து முழுவதும் திவாலாகி நிற்கிறது. முகேஷ் அம்பானி மிகப்பெரிய பணக்காரராக மாறுகிறார். அப்ப 2 பேருக்கும் போகிறது சொன்னால் ஏன் டாக்ஸ் விதிக்கலைங்கிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஏன் விதிக்கலைன்னு சொல்றோம். அப்படி இந்த வாய்ப்பு என்பது ட்ரம்ப் எதிர்க்கின்ற இந்த சூழல் என்பது, இந்த சவால் என்பதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அதற்கான தீர்வுக்கான போராட்டத்தை வலுவாக எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் என்பதை பார்க்கின்றோம். அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் ஜிஎஸ்டிக்கான போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது நாம் சொன்னது என்னவென்று சொன்னால் ரைட் டு லைஃப், கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகளில் ஒரு முக்கியமான உரிமை என்பது உயிர் வாழ்வதற்கான உரிமை. உயிர் வாழ்வதற்கான உரிமை என்று சொன்னால் வெறும் எந்த விதமான
சஸ்டெனன்ஸ் என்பது அல்ல, வெறும் பிச்சைக்காரர்களை போல வாழ்வது என்பது அதுவும் உயிர் வாழக்கூடிய ஒரு ஏற்பாடு தானே. அப்படியான ஏற்பாடு அல்ல. உயிர் வாழ்வதற்கான உரிமை என்று சொல்லும் போது அது உணவுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சுகாதாரத்திற்கான உரிமை, வேலை வாய்ப்பிற்கான உரிமை, ஓய்வு வயதுக்கு பிறகு அவர்களுக்கான ஓய்வு பெற்றவர்களுக்கான வாழ்க்கையை, ஒரு தரமான வாழ்க்கையை பாதுகாப்பதற்கான உரிமை என்ற 5 உரிமைகளையும் சேர்த்துத்தான் ரைட் டு லைஃப் என்பதை நாம் பேசுகின்றோம். இதைதான் கையில் எடுத்தோம். ரைட் டு லைஃப் என்பது ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொன்னால், ரைட் டு ஹெல்த் என்பதும் ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்லி, அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு வரி விதிப்பது நியாயமா என்று சொல்லி அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை வைத்துக் கொண்டு அதிலிருந்தே போராட்டத்தை துவக்கி இன்னொரு மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்திருக்கின்றோம். ஆக நம்முடைய போராட்டம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கி எல்லா திசைகளையும் பார்த்து நடத்துகின்ற போராட்டம் என்று நாம் பார்க்கின்றோம். ஏதோ என்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கான டாக்ஸ் விலக்கு என்கின்ற ஒரு குறுகிய நோக்கத்தோடு தொழிற்சங்கங்கள் அணுகிறது போல் இல்லாமல், அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் மக்களுக்கான பிரச்சனைகள், மக்களுக்கான வரி விதிப்பு என்று சொல்லும் போது அதன் மீதான விலக்கு என்ற போராட்டத்தை அறிவிச்சதால்தான் இன்னைக்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். இது நம்பிக்கை அளிக்கக்கூடிய போராட்டம் தான். நான் சொன்னேன், மனோ இல்ல, பொதுத்துறை பாதுகாப்பு போராட்டத்தில் புதிய நம்பிக்கை என்று சொல்லியிருக்கின்றார். அநேகமா தலைப்பை வைத்திருப்பார் என்று எனக்கு தெரியும். அந்த ஆச்சரியக்குரியதான் மனோவோட ட்ரேட்மார்க் இல்ல. அப்போ இந்த புதிய நம்பிக்கை என்று சொன்னால் நிச்சயமாக இது புதிய நம்பிக்கை தான். அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் எதிர்காலத்தில் நடந்த இருக்கின்ற போராட்டத்திற்கு ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த போராட்டம் ஓட முடியும். ஓடிட்டே இருக்க முடியாதுல, கொஞ்சம் அப்படி நின்று நடந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கணும். அடுத்த ஓட்டம் என்பது தனியார் மயமாக்கலுக்கு எதிரான போராட்டம், அடுத்த ஓட்டம் என்பது FDIக்கு எதிரான போராட்டம், அடுத்த ஓட்டம் என்பது GST குரூப் இன்சூரன்ஸ்க்கான வரி விலக்குக்கும் சேர்த்த போராட்டம் என்பது நடத்த வேண்டியது. அப்படி அத்தகைய போராட்டங்களை நடத்துவதற்கு நமக்கு தேவையான வியூகங்களை அமைப்பதற்கு நம்முடைய சங்கத்தை பலப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்கின்றது பார்க்கின்றேன். அந்த பணியை வெறும் எண்ணிக்கை அளவில் இல்லாமல் என்ன அளவிலும் அந்த பலத்தை நடத்த வேண்டும் என்ற, அதை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் காப்பீட்டு கழக ஊழியர் சங்கம் சென்னை கோட்டம் 2 தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடுத்துள்ளேன். நன்றி, வணக்கம்.